பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய பேர்லேயே ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர் என்கிற பேரில் ஒரு யூடியூப் இருக்குது. இந்த செய்தி போகும்போது கூட கீழே அதனுடைய பேர் வரும். தயவு செய்து போய் பாருங்கள். அநேக செய்திகள் இருக்குது. அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக அதை கொண்டு உங்களிடத்தில் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுங்களா? அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். யோவான் 3:16 இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு நபருக்கு நாம கொடுக்கிற கிஃப்ட், அது எப்படிப்பட்ட நபர், யார் அவருங்கிறத பொறுத்து அந்த கிஃப்டினுடைய விலை மதிப்பு கூடிக்கிட்டே போகும். உதாரணத்திற்கு, ஒருவேளை நீங்கள் வாக்கிங் போகிறதுக்காக ஒரு பார்க்குக்கு போகிறீங்க. டெய்லியும் நிறைய பேர் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு எதிரில் அவர் நடந்து போகும்போது வரும்போதெல்லாம், ஹாய் சார், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறதும், போகும்போது பாய் சொல்கிறதும், ஒரு ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுடைய அறிமுகம். ரொம்ப நெருங்கிய நபர் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கில் வாக்கிங் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு நபர், சிரிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு நாள் அதே பார்க்கில் அவங்க பையனுக்கு கல்யாணம் சொல்லி ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு, சார் என் பையனுக்கு திருமணம் சார், நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே ஒரு பெரிய நகை கடைக்கு போய் ஒரு 4 சவரனில் வைரம் பதிச்ச மாதிரி தங்க சங்கிலி வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமாக கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 200 500 மொய் எழுதுவோம், அவ்வளோதான். நமக்கு ஒரு நபர் எந்த அளவுக்கு வேண்டியப்பட்டவரோ அந்த அளவுக்கு தான் நாம் செலவு செய்வோம். இதுவே கடன் பட்டாலும் பரவாயில்ல, செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி நாம் 4 சவரம் 5 சவரம் நாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னாக்கா அந்த நபர் சாதாரணமான நபராக இருக்க போகிறது கிடையாது. அவர் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவராக, சொந்தமாக இருக்கணும், நம்முடைய பாசத்திற்குரியவராக இருக்கணும், மதிப்பிற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த கிஃப்ட், பரிசு நாம் கொடுப்போம். அப்போ தேவன் தம்மிடத்தில் இருந்த மிகப்பெரிய காஸ்ட்லி கிஃப்டை நமக்கு கொடுத்துட்டாருனாக்கா நாம் அவருடைய பார்வையில் எந்த அளவிற்கு விலை ஏற பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்து வாசித்தோம் என்றால், தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். உன்னுடைய புத்திரனும் ஏகசூதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலி கொடுன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா ஆபிரகாம் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாருன்னு சொல்லி? ஆதியாகமம் 13:2 சொல்லுது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். லோத்துவும் ஆபிரகாமும் சேர்ந்து ஒரே இடத்துல அவர்கள் வசிக்க முடியல. காரணம், அந்த அளவிற்கு அவர்கள் கால்நடை, மிருக ஜீவன்கள் அவர்களுடைய சொத்து. அதனாலே 2 பேரும் பிரிந்து போனார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு மிருக ஜீவன்கள் இருந்தது, வெள்ளியும் பொன்னும், வெள்ளி தங்கம் இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட உன்னுடைய வெள்ளி தங்கத்தை எல்லாம் எனக்கு காணிக்கையா கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா ஆபிரகாம் சந்தோஷமா கொடுத்திருப்பார். இல்லை, ஒரு 1000 மாடுகளை எனக்காக பலி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா அதையும் அவர் சந்தோஷமா செஞ்சிருப்பார். ஆனா ஆண்டவர் அவர் அதிகமாக நேசிக்கக்கூடிய குமாரனாகிய ஈசாக்க பலி கொடுக்கும்படியாக கேட்டார். அது வலி, வேதனை. ஆனாலும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் எந்த மறுப்பும் சொல்லலை. ஆண்டவருக்கு தன்னுடைய மகனை கொடுக்க முன் வந்தார். அதற்கு காரணம், ஆபிரகாம் ஈசாக்கை விட தேவனை அதிகமாக நேசித்தார். நன்றாக கவனியுங்கள், ஈசாக்கை விட அதிகமாக தேவனை நேசித்தபடியினாலே தன்னுடைய குமாரன் என்று பாராமல் ஈசாக்கை பலி கொடுக்க முன் வந்தார். தேவனும் கூட நம்மை அப்படிதான் அன்பு செய்கிறார். அதை காட்டிலும் அதிகமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
18, 19 வசனங்களை எடுத்து வாசித்தோம் என்றால், முதல் வசனத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து வாசிக்கிறேன். அழிவுள்ள வஸ்துக்களாகி வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க பாருங்க, இங்கும் கூட வெள்ளி தங்கம் இதெல்லாம் வருது பாருங்க. ஆனால் தேவன் நம்மை வெள்ளினாலும் தங்கத்தினாலும் மீட்காமல் மாறாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை பாவத்திற்கும் நித்திய அழிவிற்கும் நரகத்திற்கும் சாபத்திற்கும் மீட்டு கொண்டார். ஒருவேளை யாராவது ஆண்டவரிடத்துல போய் இந்த மனிதர்களை மீட்க வேண்டும் என்றால் ஒரு 1000 டன்னு தங்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அனாவசியமா கொடுத்திருப்பாரு. இல்ல அவர்கிட்ட போய் ஒரு 1000 கோடி வானத்து நட்சத்திரங்களை கொடுங்க, அப்பதான் இந்த மனுஷர்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை கூட தாராளமா செஞ்சிருப்பாரு. காரணம் அதெல்லாம் கொட்டி கிடந்தது. ஏராளமாக அவர் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் அதையெல்லாம் படைத்து வைத்திருக்கிறார். அது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. இன்னும் தேவனா இன்னும் அதிகமா கூட அவர் அதை படைக்க முடியும். ஆனா அதெல்லாம் மனிதர்களை மீட்கிறதற்கான விலை அல்ல. மனிதர்களை மீட்பதற்கு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக கொடுக்க முன் வந்தார். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது வலி, வேதனை. தங்கத்தையும் வெள்ளியையும் எதை வேண்டுமானாலும் தேவன் அள்ளி கொடுத்திருக்கலாம். ஆனால் சொந்த மகனை கொடுக்கும்போது அது வேதனை. நான் ஏற்கனவே சொன்னேன், நாம எந்த அளவிற்கு ஒரு நபர் மீது அதிகமாக பாசத்தையும் அன்பையும் மதிப்பையும் வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருளும் இருக்கும். அப்போ தேவன் நம்ம எந்த அளவிற்கு நேசித்திருந்தால் தம்முடைய சொந்த குமாரனையே, வெள்ளியையும் தங்கத்தையும் அல்ல, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு பரிசாக கொடுத்திருப்பார், நமக்கு ஈடாக கொடுத்திருப்பார். நாம அதுக்கு வேர்த்தா தகுதியானவர்களா அப்படின்னாக்கா நிச்சயமா கிடையாது. ஆனாலும் தேவன் தம்முடைய சுத்த கிருபையினாலே நம்மீது வைத்த அன்பினாலே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் சித்திரவதை அனுபவிக்கும்படியாய், ரத்தம் சிந்தி அவருடைய கண்களுக்கு முன்பதாக மரிக்கும்படியாய் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அவர் கொடுத்தார். விலை மதிப்பில்லாத அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டபடினாலே இன்றைக்கு நாம் விலையேற பெற்றவர்களாக, மதிப்பிற்குரியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆகவேதான் இந்த உலகம் நம்மை இழிவாக பேசும்போது, தரைக்குறைவாக தகாத வார்த்தையினாலே திட்டும் போது, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், முட்டாள், நீ தகுதி இல்லாதவன், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய முகத்தில் விழிக்காதே என்று மற்றவர்கள் சொல்லும் போது அதை ஒரு பொருட்டாக எண்ணி மனம் உடைந்து போகாதீர்கள். காரணம், இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் தேவன் உங்களை விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை சொந்த மகனாக மகளாக பார்க்கிறார். மேலும் வேதம் சொல்லுது, ரோமர் 8:32 வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எங்க இந்த உலகத்துல நாம நிறைய காரியங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக, ஒருவேளை அது உடல் சுகத்திற்காக இருக்கலாம், பண தேவைகளுக்காக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இருக்கலாம். அநேக காரியத்திற்காக நாம மனம் உடைந்து போய் கண்ணீர் விட்டு அழுகிறோம். ஆண்டவர் ஏன் இதை கொடுக்க மாட்டேங்கிறாரு? எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன்னு, ஆண்டவர் இது எனக்கு கொடுக்கவே மாட்டாரா, எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, என்னை கைவிட்டுருவாரான்னு சொல்லி எவ்வளவு சந்தேகம், எவ்வளவு மனவேதனை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற காரியங்களை கொடுக்காமல் இருப்பாரா? அது எப்படி இங்கே சாத்தியம்? முக்கியமானதையே, ரொம்ப காஸ்ட்லியானதையே கொடுத்துட்டாரு, மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை செய்யாமல் போயிடுவார்? நிச்சயமா செய்வார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து
சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்மை தொடுவார். இன்றைக்கு வியாதிப்பட்ட சரீரங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே சுகமடைய போகிறது. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனையே பலியாக சிலுவையில் கொடுத்தீரப்பா. எங்களுக்காக மரித்தார், ஆனால் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போது ஆண்டவரை வியாதிப்பட்ட சரீரங்கள் ஒவ்வொன்றிலும் இறங்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் செத்து போன உடல் அவயங்கள் ஒவ்வொன்றும் உயிர்த்தெழும்படியா இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன் ஆண்டவரே. சாமி, கெட்டு போன கிட்னி ஆர்கன்ஸ் ஆண்டவரப்பா இப்போது ஃபங்க்ஷன் ஆகும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இருதயங்களை தொடுங்க சாமி, லிவர்ஸ் தொடுங்க ஆண்டவரே, லங்ஸை தொடுங்க ஆண்டவரே. குடல் சம்பந்தமான, இரத்த சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் நசரனாக இயேசுவின் நாமத்தில் இப்போது சுகமடையும்படியா ஜெபிக்கிறேனப்பா. யாரெல்லாம் ஆண்டவரப்பா தம்முடைய தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்கு செலவிற்கு பணம் இல்லையே, வீட்டு வாடகையை கட்ட பணம் இல்லையே, பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க பணம் இல்லையே என்று சொல்லி பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, இப்போது அவர்களுக்கு நீர் மனமிறங்கி அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. தேங்க்யூ ஃபாதர். நீர் ஆண்டவரப்பா நிச்சயமாகவே இதை செய்ய போகிறதற்காக கோடான கோடி நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்கிற ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. பெரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் நடக்குது. மதியம் 1 மணி முதல். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய யூடியூப்பில் போய் பாருங்கள், அநேக செய்திகள் இருக்குது, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். God bless you all. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.